இப்போ இதில் ஒரு ரெண்டு சிக்கல். ஒன்று, சிவி சண்முகம் இன்னும் எந்த முடிவும் அது அறிவிக்கலை. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு, ஆனால் சேரலை தாவேக்கால. இது என்ன சேரலையா சேர்க்கலையா அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. தெரியல. இல்லை, அவரு ராஜினாமா சும்மா பண்ணிருப்பாரா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சேக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா விஜயபாஸ்கர்? எந்த ஆதாயத்துக்கு ராஜினாமா பண்ணாருன்னு தெரியாதுல்ல. ஓ, பதவி கொடுக்குறாங்கல்ல, சேர்றாருன்னா அது வெளிப்படையான ஆதாரம். வெளிப்படை இல்லாத ஏதாவது ஆதாயம் கிடைச்சிருந்தா நமக்கு தெரியாதுல்ல. அதை பார்க்கணும். ஆனா என்னன்னா, அவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த பதவியோ அது உடனே கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றது அவங்க உணரல. அப்படி இருக்கும்போது அவங்களால நெருடலா தான் இங்க இருக்க முடியும். பெரிய அளவுல வந்து இணக்கமா இருக்க முடியாது. திருவாரூர் காந்தி சார், இப்போ மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் போய் தாவேக்கால் போய் இணைவதற்கு நீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? எல்லா காரணமும் சொல்லிட்டாரு பொன்முடி சார். வந்து கலவையான காரணங்கள் இருக்கு. பதவி, அதிகாரம், பேரங்கள் என அனைத்து காரணங்களும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாமக இணைந்தாலும் அதற்கு என்ன காரணமா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரே காரணம் என்னன்னா, செலவு பண்ணாம வர எந்த தேர்தலா இருந்தாலும் ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ற மனநிலைமை வர்றவங்க அதுல சேர்றாங்க. முன்னாடியே எம்எல்ஏ எலெக்ஷன் வருதா, எனக்கு இத்தனை சீட்டா அப்படின்றது இல்லாம, நம்ம இதுல சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ஒன்னும் பெரிய செலவே கிடையாது, நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட இன்னும் கம்மியா செலவு பண்ணா கூட போதும், நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு வந்தவர்கள் 90% அதை நோக்கி தான் பயணம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லன்னா இவ்வளவு பெரிய பயணங்கள் இருக்காது. நான் என்ன கேக்குறேன், இது வந்து திருவாரூர் சார், இப்போ விராலிமலையில இந்த விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டாலோ அவர் இன்னும் சேரலை இருந்தாலும் சொல்றேன். அவர் முன்னாள் அமைச்சர், இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதே போல இந்த மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் வந்து எம்எல்ஏ ஆகி அவங்க ஒரு மாசம் கூட ஆகலை. அது மரகதம் குமரவேலாக இருக்கட்டும், இந்த தாராபுரம் சத்யபாமாவாக இருக்கட்டும், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எஸ்ஐக்கு சுப்பியாவாக இருக்கட்டும், இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இப்போது தாவேக்காவில் போய் ராஜினாமா செய்து விட்டு சேர்ந்து மீண்டும் அவர்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதற்காக அதில் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை விட கூடுதலா ஒரு படி ஏதாவது பலன் அவர்கள் வந்து வெளியில வந்துட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரி 2/3 அவங்களால கொண்டு வர முடியல எம்எல்ஏஸ. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்லாம அந்த மன்னிப்பு கடிதம் தேதிக்குள்ள நம்ம போகலன்னா பதவி போயிடுன்றதுனால போகும்போது இவங்க 4 பேருக்கும் அந்த மனம் இல்லை. மறுபடியும் போய் அதுல சேர்ந்து இப்ப அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அதுல சேரணும்ன்ற மனம் இல்லை. அப்ப மனம் இல்லைன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மிஸ் ஆயிடும், இல்ல ராஜினாமா பண்ணணும். இவங்க எப்படி இருந்தாலும் எம்எல்ஏ பதவின்றது இல்ல. அதனால நம்ம அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்றதுனாலதான் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கட்சியில சேர்றாங்க. சேர்ந்த பிறகு மறுபடியும் இடைத்தேர்தல் வந்தா சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கலாம். இல்ல நாம வாரிய தலைவர் கொடுக்கறது 4 பேருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு, வாரிய தலைவர் ஆகலாம். இப்போ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஈக்குவல் டு கேபினெட் ரேங்க், மினிஸ்டர் ரேங்க்ன்றதால வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குல்ல. அரசியல் தானே, சும்மா இருக்க முடியாதுல்ல. ஓ சரி, வெறும் எம்எல்ஏ வாய்ப்புகள் நீங்கள் சட்டமன்ற, எனக்கு தெரிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு 4 பேருக்குமே வாய்ப்பு இருக்காது. நியமன பதவிகள் இருக்கிறது கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா விஜய்? ஆமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓ சரி, ஓகே. இன்னொரு அவங்க அந்த கட்சி முடிவு பண்ணணும். நான் நினைக்கிறேன் அவங்க வந்து எங்களுக்கு நியமன பதவியே கொடுங்க, எங்களுக்கு வந்து இனிமேல் அதை நிக்கல அப்படின்ற சூழ்நிலையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கட்சிக்கிட்ட. நான் பர்சனலா இது வந்து இப்போ வந்து இந்த சூழ்நிலைகள் இப்ப அவங்களுக்கு வந்துன்னா மொத்தம் இப்ப 6 சீட்டு வேக்கன்ட். இப்ப அப்ப 234ல உங்களுக்கு 6 போயிட்டுனா 128க்கு தான் பலம் காமிக்கணும். 114 சீட்டு இருந்தாவே போதும் இப்ப பலம். இப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு காங்கிரஸ் 2 இருந்தா போதும். 107, 5, 12 காங்கிரஸ், மேலும் 2 எம்எல்ஏ 2 ஆதரவு இருந்தாலே போதும். ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப அவங்களுக்கு. அதனாலதான் இப்ப வேலுமணி அதெல்லாம் போய் பாக்குறது என்னன்னா,
நீங்க யாரும் கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணும் மிரட்டி கிரட்டி எங்க ஆட்சியை கவுத்துருவோம் சொல்ல முடியாது. எப்பயும் ரெடியா இருக்காங்க இவங்க. ஓகே ஓகே. இல்ல இன்னும் திருவாரூர் சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி நிறைவா. நாளைக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமே வருதுன்னு வச்சீங்க, ஒரு ஷார்டேஜ் வருதுன்னு வச்சீங்களா, ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏவே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், கொரோனா உத்தரவு, நான் என்ன பண்றது, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா வர முடியல, இல்ல சட்டசபைக்கு உள்ள வரைக்கும் வந்துட்டேன், அந்த டைம் ஓட்டெடுப்பு டைம்ல உள்ள வர முடியல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது.